கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கோவையில் கொட்டப்படும் நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கழிவுகளுடன் கூடிய லாரிகள் சோதனைச் சாவடிகளை தாண்டி தமிழகத்திற்குள் நுழைவது எப்படி என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டும் ஆங்காங்கே கொட்டப்பட்டும் கிடக்கும் இவை சேமிக்கப்பட்ட குப்பைகள் என யாரும் நினைக்க வேண்டாம். கேரளாவிலிருந்து லாரி லாரியாக கொண்டு வந்து கோவை மாவட்டம் எட்டிமடையில் கொட்டப்பட்ட மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகள்தான் இவை. இது எப்படி சாத்தியமானது என வினவுகின்றது வனங்களை பாதுகாக்க பாடுபடும் ஒரு அமைப்பு. கவர்மெண்ட் ஏன் இது வந்துட்டு கண்டுக்காமல் இருக்கிறாங்க? ஏன்னா 4 செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, சேல் டேக்ஸ் இருக்குது, ஆர்டிஓ இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி இங்கே வந்து கொட்டுறாங்கன்னா ஏன் வந்துட்டு மெத்தனை போக்காக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுவுமே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா என்வாரன்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு காப்பாற்றுறது வந்துட்டு மக்களோட கடமை மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு தான் அது முக்கியமான கடமையை வந்துட்டு அரசாங்கத்துக்கு தான் வரணும். தமிழக எல்லைகளிலும் சாலையோரங்களிலும் கழிவுகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வாடகைக்கே நிலமெடுத்து அதில் தேக்கி வைக்க துணை போவது யார் என கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு காரணம் அரசு அதிகாரிகளே என குற்றம் சாட்டுகிறது. இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய மதிமுக. இந்த எல்லையில் இருக்கிற சோதனை சாவடி அதிகாரிகளிடத்தில் இந்த மாதிரி கேரளாவிலிருந்து கழிவுகள் வந்தால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லையில் இருக்கிற சோதனை சாவடிகளில் தமிழ்நாட்டிற்குள் கழிவுகள் அனுமதி இல்லை அப்படிங்கிற போர்டை தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கணும். எட்டமடியில் கொட்டப்பட்ட கழிவுகள் இதுவரை அகற்றப்படாதது ஏன் என்று சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வினா எழுப்புகின்றனர். பிரச்சினைக்கு தீர்வு காண கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். பிளாஸ்டிக் ஸ்கிராப் அப்படிங்கிற போர்வையில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் எங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இது மாதிரி சில விவசாய பெருமக்கள் வந்து அவங்க இடத்துக்கு வாடகை கிடைக்குது அப்படிங்கிறது இதனால் சரியான அவேர்னஸ் இல்லாமல் இதை பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தது இந்த வாரியம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஈவன் விவசாயிகளுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு இது சம்மந்தமாக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டும் விவகாரத்தில் இங்குள்ள அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுகிறார்களா என சந்தேகம் எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அப்படித்தான் எனில் அது ஏன் என்பதுதான் அவர்களது கேள்வியாகும். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொட்டப்பட்டு வரும் நிகழ்வு அதிகரித்து வருவது அனைவரின் மத்தியிலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்காலத்தில் இரு மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கழிவு விவகாரத்தில் உரிய தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.